ஒரு ஒரு வகுப்புலையும் ஒவ்வொரு கேசஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் கடந்த வகுப்பில் அலிப்பூர் குண்டுவெடிப்பை பற்றி ஒரு முழு தகவலை பார்த்துருந்தோம். ஸோ அதுபோல் இந்த வகுப்பில் ககோரி சதி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சார் ககோரி, அதுக்கான பெயர் காரணம் என்ன, ஸோ ஏதாவது இருக்குங்களா, எப்படி நமக்கு கான்பூரு லாகூரு, இப்போ லாஸ்ட்டாக பார்த்த அலிப்பூர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயர் காரணம் இருக்கானா? கண்டிப்பாக இருக்கு. என்ன பெயர் காரணம்? ககோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில், ரைட்டுங்களா? ஸோ ககோரின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில் நம்ம வரக்கூடிய பணத்தை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய இடம், ரைட்டா? ஸோ ட்ரெயினில் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய இடம் பேரு ககோரி. ஸோ அதனால இந்த கேசஸ்க்கு என்ன பேரு? ககோரி சதி வழக்கு, ரைட்டுங்களா? ஸோ நம்ம கான்பூரை பற்றி பார்த்துருந்தோம், லாகூர் பற்றி பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? மீரட் சதி வழக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அலிப்பூர் குண்டுவெடிப்பை பற்றி பார்த்தோம். இப்போ ககோரிக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுதா? ரயில் நிலையத்தில், ககோரின்னு சொல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் ஆங்கிலேயர்களுடைய பணத்தை கொள்ளையடிச்ச நிகழ்வுக்கு தான் என்ன பேரு? ககோரி கேசஸ். ஏன் சார் இதை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா, இதற்கு சின்ன ஒரு வரலாறு இருக்கு. 1924 ரைட்டுங்களா? ஸோ 1924 ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படுது. என்ன அமைப்பு? HSR அப்படின்னு கூடிய ஒரு அமைப்பு, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், HSA, ரைட்டா? ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. இது யார் ஏற்படுத்துறா அப்படின்னா, புரட்சிகரவாதிகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன புரட்சிகரவாதிகள் இந்த அமைப்பு ஏற்படுத்தும்? இதுல தான் பிற்காலத்தில் பகத்சிங் கூட இணைஞ்சிருப்பாரு. புரட்சிகரவாதிகளுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த HSR அப்படின்னு சொல்லுவாங்க. 1924 அப்படின்லாம் ஏற்படுத்தப்படுது இந்த அமைப்பு, ரைட்டுங்களா? ஸோ 1924 ஏற்படுத்தப்பட்டது. இதில் தீவிரவாதிகள் இணைஞ்சாங்க இல்லையா? இந்த மெம்பர்ஸுக்கெல்லாம் தேவையான பயிற்சி வழங்குறதுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுடைய வெல்ஃபேர் பார்க்குறதுக்கும் நமக்கு தேவையான பணங்கள் தேவைப்படுது, தேவையான செல்வங்கள் தேவைப்படுது, ரைட்டுங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த ட்ரெயினுக்கு என்னெல்லாம் வேணும், இந்த அமைப்புக்கு என்னென்னலாம் வெல்ஃபேருக்கு வேணுங்கிறத இவங்க கிட்ட செலவழிக்க பணம் இல்லை. அப்போ இவங்களுக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் ரயில் வண்டியில் தேவையான பணத்தையும் தங்கத்தையும் செல்வங்களையும் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த நம்ம கொள்ளையடிச்சோன்னா நாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து செலவு பண்ணுறதுக்கு, பயிற்சி பண்ணுறதுக்கு, நம்மளுடைய வெல்ஃபேர் பார்த்துக்கிறதுக்கும், ஏன்னா இது எல்லாமே ஆங்கிலேயர்களை எதிர்த்து பண்ண போகிறோம். அப்போ அவங்களுக்கான வெல்ஃபேருக்கு எல்லாம் பண்ணணும்னா நம்மகிட்ட பணம் வேணும். அப்போ அந்த ரயிலில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பணத்தை கொள்ளையடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய இதில் மெம்பருக்கு தேவையான பொருள் உதவிகள், கருவிகள், ஆங்கில எதிர்த்து போராடுறதுக்கான எல்லா பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடப்படுது. அதன் அடிப்படையில் 1925 ரைட்டா, 1925 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, 1925 ஆகஸ்ட் 9 இதுக்கான பிளானு போடப்படுது. அப்போ என்ன நடக்குது? ரயில் வண்டியில் கொள்ளை நடக்குது. என்னத்தை கொள்ளையடிக்கிறாங்க? தபால் கருவூலத்தை கொள்ளையடிக்கிறாங்க, ரைட்டா? அப்போ எங்கே சார் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா ககோரி ரயில் நிலையத்தில். இது எங்கே சார் இருக்கு? லக்னோவுக்கும் சஹான்பூருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரயில் நிலையம் தான் ககோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையம். இங்கே தான் இந்த தபால் கருவூலத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மில்லா, ரைட்டா? ஸோ ரொம்ப முக்கியமான ஆள். லாஸ்ட் நடந்த 2025 நடந்த குரூப் 4 கொஸ்டின், ரைட்டா? ஸோ அப்போ தெளிவாக பார்த்துக்கிறோம், கேசஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் நமக்கு வந்துடும், ரைட்டா? அப்போ ராம் பிரசாத் பிஸ்மில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவர் கூட என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்னும் சில பார்கள் கீழே இருக்காங்க இல்லையா, அஸ்வத்தா, அஷ்பாயுல்லா, பண்டித ராம் பிரசாத், இவர் ரொம்ப முக்கியமானது, ராம் பிரசாத், ரோஷன் சிங்கு, ராஜேந்திர லஹேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களும் போராடுறாங்க, ரைட்டா? சரி, ஸோ இந்த கேஸஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தெரிய வந்துடுது, பிற்காலத்தில் இந்த கேசஸ் கொள்ளடிச்சாங்க அப்படின்ட்டு தெரிய வருது. அப்போ இந்த கேசஸ் விளைவாக 40 பேர் கைது செய்யப்படுறாங்க, ஒரு 250 சாட்சிகள் வந்து விசாரிக்கப்படுறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இந்த கேசஸ் பற்றி மிக டீட்டெயிலாக போயிட்டு இருக்கீங்க. 1925 இந்த கேசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சுது. 25 தான் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடக்குது. ஆனால் கேஸ் எப்போ முடியுது பாருங்களேன், 27 தான் இந்த கேசஸ் முடியுது. நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ 40 பேர் கைது செய்யப்படுறாங்க, 250 விசாரிக்கல் பண்ணுறாங்க. கடைசியில் 1927 ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த வழக்கு முடிவுக்கு வருது. அப்போ முடிவுக்கு வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அக்யூஸ்ட் யார் யார் அப்படின்னு. அப்போ அஸ்வத்ரா பாயிலா, ஸோ இந்த இவருக்கு எல்லாமே அக்யூஸ்ட்னு முடிவு பண்ணப்படுறாங்க. இதில்
பழைய பேர்த்துக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுது, நிறைய பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. மிக முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 4 பேர்த்த எங்க கடத்துறாங்க? நாடு கடத்தப்படுது. சரியா? அப்ப இந்த கேஸஸ்ல பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கேஸ் பேரு அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மில்லா தான். ரைட்டா? அப்ப ககோரி கேசஸோட பெயர் காரணம் என்ன? ககோரி ரயில் நிலையத்துல இத கொள்ளையடிக்கக்கூடிய கேசஸ்க்கு பேர் தான் ககோரி கேசஸ். ரைட்டா? எப்ப நடக்குது? 1925ல ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த கேசஸ் நடக்குது. ரைட்டா? இந்த ககோரி ரயில் நிலையம் எங்க இருக்குது? லக்னோவுக்கும் சஹாரன்பூருக்கும் இடையில இருக்கக்கூடியது தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்மால் யாரு? ராம் பிரசாத் பிஸ்மில்லா. ரைட்டா? ஸோ இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. இவர் கூட சேர்ந்த இன்னும் பல நபர்கள்லாம் இருக்கிறாங்க. முக்கியமான ஆள் இவர் தான். ரைட்டா? சரி. அப்ப இதன் விளைவா அந்த கேசஸ் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பிற்காலத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு 40 பேர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யறதோட வெளிப்பாடா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 250 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. ரைட்டா? 250 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. தென் வந்து இந்த கேசஸ் 1927 25ல ஸ்டார்ட் பண்ணது. 27 தான் முடிவுது. அவ முடிவுல இதுல நான் ஈடுபட்ட நபர்கள் அனைவரும் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. பிளஸ் என்ன பண்றாங்க? ஒரு 4 பேத்துக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க? நாடு கடத்தப்படுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாடு என்ன பண்ணி நாடு கடத்திடுறான். இனிமேல் இவன் இருந்தா இவன் முக்கியமான ஒரு ஆளு. இவன் இருந்தா இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்பான்? இன்னும் புதிய அந்த மூளையை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க நாடு கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? அப்ப ககோரி கேசஸோட விளைவு என்ன அப்படின்னா ஸோ இவ்வளவுதான். இதை தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டது. ஸோ அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.